அன்று அன்று படித்தவைகளை மீட்டுவது ஒரு எப்பொழுதும் காலாகாலமாக இருந்து வருகின்ற ஒரு விஷயம். நிறைய பிள்ளைகள் அதில் தோல்வி அடைகிறார்கள். இப்போ சயின்ஸ் படிக்கின்ற மாணவர்களுக்கு அது அந்த எப்பொழுது சாத்தியமில்லை. அதை சாத்தியப்படுத்திய மாணவர்கள் வெற்றி பெறுகின்றார்கள். அது என்ன நுணுக்கம்? இப்போ நீங்கள் எப்படி அதனை திட்டமிடுகிறீர்கள்? நிறைய பிள்ளைகள் சொல்வது பாடசாலை போய் வந்து டியூஷன் போய் வந்தால் அன்றன்று படித்தவைகளை படிப்பதற்கு நேரமில்லை, தூக்கம் வந்துவிடும், அடுத்த நாள் அதே போன்று சுழற்சி. எனவே நீங்கள் எப்படி அதை ஒழுங்குபடுத்தினீர்கள்? நான் வந்து ஃபெஸ்ட்டு கொஞ்ச காலம், அதாவது ஃபெஸ்ட்டுக்கு நம்ம ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முந்தையே கொஞ்ச காலம் நமக்கு சும்மா கிடக்கும். அந்த டைமில் வந்து ஃபெஸ்ட்டுக்கு நல்லா மேக்ஸிமம் வந்து தெரிஞ்சுக்கல. ஃபெஸ்ட்டுக்கு மெக்கானிக்ஸ், ஃபிசிக்ஸ் எடுத்தோம், மெக்கானிக்ஸ், கெமிஸ்ட்ரியில் வந்து 3 ஈரால எல்லாம் வந்து புறவு படிக்க பட மாட்டாது. அப்போ அதை கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸில் ஃபுல்லாக படித்து கொண்டே தரவாக வச்சுருந்தோம்னா அது பூரா அது படிக்கவே தேவையில்லை. சும்மா நோமலா பார்த்தாலே அந்த ஃப்ரீயான காலப்பகுதியில் 1-2 அலகுகளை கொஞ்சம் ஃப்ளோ ஆக்கு. அது நல்ல ஒரு டெக்னிக். அது நீங்கள் புதுசாக சொல்லியிருக்கின்றீர்கள். அடுத்த மாணவர்கள், நிறைய மாணவர்களோடு பேசியிருக்கின்றோம். பாடசாலைக்கு போய் பிஸி ஆகிறதுக்கு முன்னால் 1-2 அலகுகளை நாங்கள் ஃப்ளோ ஆக்குற நேரத்தை மிகுதிப்படுத்தலாம். ஆமாம், தொடர்ந்து. அடுத்த விஷயம் வந்து பெரும்பாலாக்கள் வந்து எத்தனை அவர் படிச்ச அப்படின்னா கேட்பாங்க. இப்போ எத்தனை அவர் படிச்சா கேட்பாங்க. அதோட வந்து எத்தனை அவர்னு படிக்கிறதுனா அந்த அந்த அவருக்கு என்னத்தை படித்தோம் இந்த விஷயம் வந்து முக்கியமாக இருக்க போகுது. அந்த படிக்கிற விஷயம் நமக்கு தெரியும் வந்து எதுல குறைபாடு இருக்குன்னு நமக்கு தான் நம்மள விஷயம் தெரியும். அப்போ அந்த விஷயத்தை நம்ம விஷயம்னால் அதுக்குரிய டைம்ல அந்த நம்ம குறிப்பிட்ட ஒரு டைம் வந்து நம்ம எப்படி மிச்சமிக்கும் ஒரு நாளைக்கு, அந்த டைம்ல அதுக்குரிய ஒரு பகுதியை வந்து ஒதுக்கி அதை படிச்சு போனோம்னா அதை நம்ம செஞ்சு கொள்ள முடியும்.